அணுவுக்குள் அணுவாக அகிலமெங்கும் பரந்தும் கரந்தும் நிறைந்தும் இருக்கின்ற பெரம்பொருளை பணிந்து உலகெங்கும் பிறந்து வாழ்கின்ற டான் டிவியினுடைய தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் வணக்கங்கள். உங்கள் இடம் இருக்கின்ற கருத்துக்களை சிந்தனையின் வட்டமாக்கி அதை கருத்தால் வெல்லுகின்ற பேசு பொருளான விடயமாக கொண்டு வந்து களம் காணும் பட்டிமன்ற நிகழ்வில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். டான் டிவி உள்ளங்களில் கருத்தை விதைக்கின்ற தமிழ் உணர்வுமிக்க ஒரு நிகழ்வாக இந்த பட்டிமன்றத்தை கொண்டு நடாத்தி கொண்டிருக்கின்ற இந்த சூழலில் இன்றைய இந்த அரங்கம் எங்களுடைய நாளாந்த வாழ்க்கையுடன் இணைந்திருக்கின்ற ஒரு விடயத்தை பேசுபொருளாக்கி பயணிக்க இருக்கின்றது. பொதுவாகவே இந்த கல்வி செல்வம் வீரம் என்ற இந்த வார்த்தைகளை கேட்ட உடனேயே எல்லோருக்குமே சரஸ்வ சபதம் திரைப்படம் தான் ஞாபகத்துக்கு வரும். அந்த மும்முனை போட்டி, அங்கே முத்தவர்களும் படுகின்ற பாடு, நாரதருடைய நிலை, இப்படியான அந்த சம்பவங்களும் அங்கே வருகின்ற கண்ணதாசனுடைய வரிகளில் அமைந்த ஒவ்வொரு பாடல்களும் எல்லோருடைய ஞாபகங்களிலும் மீட்டிச் செல்வது நிச்சயம். ஏனெனில் இந்த சைவ சூழலில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றவர்களுக்கு ஆலய திருவிழாக்களில் அந்த பாடல் வரிகள் ஒளிபரப்பாகாமல் இருக்காத காலங்கள் இருந்து கொண்டிருந்தன. அந்த நினைவுகளில் அது தொட்டு செல்லும். இப்படியான ஒரு சூழ்நிலையிலே இன்றைய எங்களுடைய இந்த பட்டிமன்றமும் அந்த வாத பொருளை, அந்த பேசு பொருளை ஒரு முறை மீட்டு பார்ப்பதாக இந்த அரங்கை கொண்டு செல்ல இருக்கின்றது. இங்கே வீரத்தை கொஞ்சம் தள்ளி வைத்துவிட்டு கல்வியா செல்வமா என்கின்ற போட்டி இந்த அரங்கை கொண்டு நடத்த இருக்கின்றது. எங்களுக்கு இந்த கல்வி செல்வம் என்கின்ற இரண்டு பயணப்பாதையினுடைய போக்கு சமுதாயத்திலே இன்றைக்கு பார்க்கின்ற பொழுது இரண்டை நோக்கியுமே ஓடிக்கொண்டிருக்கின்ற ஒரு சூழல் இன்றைய யதார்த்தத்தினுடைய வெளிப்பாடு. பிள்ளைகளுக்கு கல்வியை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி பெற்றோர்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றார்கள். அதே பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்க்கைக்காக செல்வத்தை சேர்க்க வேண்டும் என்று சொல்லியும் அதே பெற்றோர்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றார்கள். எதிர்காலத்திலே தங்களுடைய நிலையான வாழ்க்கையை நிறுத்துவதற்கான அடிப்படை கல்வியை பெற்றுக்கொள்வதற்காக பிள்ளைகள் ஓடிக்கொண்டிருக்கின்றார்கள். அந்த கல்வியினால் செல்வத்தை தேடி நிலைநிறுத்தி வேண்டும் என்பதற்காக ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த இரண்டினான ஓட்டம், இரண்டை தேடிய ஓட்டம் என்பது இன்றைக்கு தொடர்ந்து கொண்டிருக்கின்ற ஒன்று. இந்த இரண்டினுடைய தன்மையை பார்த்தால் இலகுவாக நாங்கள் சொல்வதாக இருந்தால், கொடுக்க கொடுக்க பெருகுவது கல்வி, சேர்க்க சேர்க்க பெருகுவது செல்வம். இந்த இரண்டினுடைய இணைப்பிலே இன்றைய இந்த அரங்கை கொண்டு நடத்த இருக்கின்றார்கள் இன்றைய பேச்சாளர்கள். பொதுவாக கல்வியினுடைய சிறப்பு, அதனுடைய தன்மை, அதனுடைய பெருமைகள் என்று சொல்லி சொன்னால் நிறையவே சொல்லி கொண்டு போகலாம். வெள்ளத்தால் அழியாதது, வெந்தனலால் வேகாதது, அங்கே கல்வர்க்கோ பயம் இல்லை என்று சொல்லி விவேக சிந்தாமணி சொல்வது போல பார்த்தால் அந்த ஒவ்வொரு அடியும் கல்வியை எங்களுக்கு அறுத்துறுத்து சொல்லி கொண்டு செல்கின்றன. இதற்கு மேலாக மன்னவனுக்கு தன் தேசமெல்லாம் சிறப்பில்லை, கற்றவனுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்று சொல்லி எங்களை வழிப்படுத்தி எங்களுடைய பெரியோர்கள் காட்டின பாதையிலே கல்வியின் பெருமை எங்களுக்கு அறிந்ததே. இதையும் தாண்டி செல்வம் அப்ப சிறப்பில்லையா என்று சொல்லி கேட்டால் அதே எங்களுடைய நீதி நூல்கள் எங்களுக்கு அருமையாக வழிகாட்டி செல்கின்றன. கல்லானே ஆனாலும் கைப்பொருள் ஒன்றேல் எல்லோரும் சென்று அங்கு எதிர்கொள்வர், இல்லானை இல்லாலும் வேண்டால் இன்றெடுத்த தாயும் வேண்டால் என்கின்ற நிலை. ஆகவே அவன் கல்வியறிவு இல்லாவிட்டாலும் அவனிடம் பொருள் இருந்தால் எல்லோரும் அவனை நாடிச் சென்று தேறி நிற்பார்கள், எதிர்கொள்ளி நிற்பார்கள். காசில்லை என்று சொன்னால் அம்மாவுக்கும் பிள்ளை தேவையில்லை, கட்டிய மனைவிக்கும் கணவன் தேவையில்லை என்ற நிலையும் சமூகத்தில் இருக்கின்ற பார்வை. அப்ப இப்படியான ஒரு சூழ்நிலையிலே கல்வி செல்வம் என்கின்ற இந்த இரண்டு பாதைகளும் ஒருவனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை எப்படி நெறிப்படுத்துகின்றது, அந்த மனிதன் தன்னுடைய வாழ்க்கையிலே உயர்வை நோக்கி பயணிப்பதாக இருந்தால் இந்த ரெண்டினுடைய தேவை எப்படி இருக்க போகின்றது என்பது எங்களுடைய வாதிகள் எடுத்து சொல்ல வர இருக்கின்றார்கள். வாழ்க்கையில் உயர்வு பெற தேவை கல்வியா செல்வமா என்பதுதான் இன்றைய தொடர இருக்கின்ற இந்த பட்டிமன்றத்தினுடைய வாதமாக இருக்க போகின்றது. அந்த வகையில் வாழ்க்கையில் உயர்வு பெற தேவையானது செல்வமே என்கின்ற அணி தன்னுடைய வாதத்தை தொடக்கி வைக்க இருக்கின்றது. செல்வமே என்கின்ற அணியினுடைய முதன்மை பேச்சாளர் சங்கானை பிரதேச செயலகத்தினுடைய அபிவிருத்தி உத்தியோகத்தர் இந்திய நாகரிக பாட ஆசிரியர் ஜீவானந்தன் அவர்கள் வாதத்தை ஆரம்பித்து வைக்க வருகின்றார். வாருங்கள்.
இந்த பட்டிமன்ற நிகழ்வுக்கு நடுவராக வைத்திருக்கின்ற நடுவர் பெருந்தகைவர்களே, அரங்கத்திலே வைத்திருக்கின்ற அறிஞர் பெருமக்களே, எல்லாவற்றுக்கும் மேலாக உலகெங்கிலும் பரந்து வாழுகின்ற டான் தமிழொலியின் நேர சொந்தங்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் மெத்தனமான செவிசாய்ப்புகள். இன்றைய இந்த பட்டிமன்ற அரங்கு ஒரு விவாத பொருளை பேசு பொருளாகி இருக்கின்றது. வாழ்க்கையில் உயர்வு பெற கல்வி அவசியமா, செல்வம் அவசியமா என்கின்ற ஒரு விவாத பொருளை கருப்பொருளாக்கி பேச விளைகின்றது. இன்றைய இந்த உலகம் எங்களுக்கு தெரியும், ஒரு அவசரமான உலகத்திலே அவசரமாக ஓடிக்கொண்டிருக்கின்றோம். ஏன் ஓடுகின்றோம், எதற்கு ஓடுகின்றோம் என்று தெரியாமல் எங்களுடைய வாழ்க்கை நகர்ந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் உயர்வு பெற வேண்டும், வாழ்க்கையிலே எங்களுக்குரிய இடத்தை தக்க வைக்க வேண்டுமெனில் எங்களுக்கு கல்வியை விடுத்து பொருளாதாரம், செல்வம் அவசியமாக இருக்கின்றது. அந்த செல்வத்துக்குள்ளேயே கல்வி செல்வம் என்று சொல்லப்படுகின்ற விடயம் உள்ளடங்கப்பட்டிருக்கின்றது என்பதனை எதிரணியினர் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு சமுதாயம் மிகச்சிறந்த ஒரு உயர்நிலை அடைய வேண்டும் என்று சொன்னால் பொருளாதாரத்தினுடைய அவசியம் தேவைப்படுகின்றது. எங்களுடைய இந்த உலகியல் வாழ்க்கையிலே அறம், பொருள், இன்பம், வீடு என்று சொல்லப்படுகின்ற நால்வகை அர்த்தங்கள் சொல்லப்படுகின்றது. திருவள்ளுவர் கூட அறம், பொருள், இன்பம் என்று சொல்லப்படுகின்ற விடயத்தையே முன்வைத்திருக்கின்றார். அறவழியிலே வாழ்ந்து பொருளை ஈட்ட வேண்டும் என்கின்ற முக்கியத்துவம் அங்கே சொல்லப்படுகின்றது. இந்த சமுதாயத்திலே பாருங்கள், பொருள் படைத்தவன் தான் எண்ணிய கருமத்தை நினைத்த மாத்திரத்தில் செய்யக்கூடியதாக இருக்கின்றது. அந்த நிலையிலே தான் எங்களுடைய வாழ்க்கை நகர்ந்து கொண்டிருக்கின்றது. இவர்கள் கூறுவார்கள், கல்விதான் எங்களுடைய வாழ்க்கைக்கு தேவை என்று. நடுவர்களே, இந்த கல்வியை பெற வேண்டும் என்றாலும் இன்றைய உலகம் பொருளாதாரத்திலே தங்கி இருக்கின்றது. பணம் இல்லாவிட்டால் கல்வி கூட வராது என்ற நிலையிலே தான் இன்றைய நிலை இருக்கின்றது. ஏன், கல்வியை வைத்துக் கொண்டு எவ்வாறு சம்பாதிக்கலாம் என்று சொல்லப்படுகின்ற விடயத்திலே தான் எங்களுடைய வாழ்க்கை நகர்ந்து கொண்டிருக்கின்றது. இன்றைய இந்த நூற்றாண்டும் நகர்ந்து கொண்டிருக்கின்றது. வெறும்பயலாக இருந்த ஒருவனை பெரும்பயலாக மாற்றுவதும் எங்களுடைய பணமாகத்தான் இருக்கின்றது. நடுவர் ஐயா அவர்களே, உங்களுடைய சமூகத்திலே உங்களுடைய ஸ்டேட்டஸ், அதாவது இவர்களை பாருங்கள், வாட்ஸ்அப்ல வைக்கிற ஸ்டேட்டஸ் இல்ல, வாழ்க்கையில இருக்கின்ற ஸ்டேட்டஸ், உங்கள் உயர்வு, உங்களோட உயரத்தையும் தாழ வைப்பது, உயர வைப்பது எதுவென்று கேட்டால் அது பணமாகத்தான் இருக்கின்றது. பணம் என்றால் பிணமும் வாய் திறக்கும். நடுவர் ஐயா அவர்களே, கல்வி என்றால் பிணமும் வாய் திறக்கும் என்று கூறவில்லையே. பணம் என்றால் பிணமும் வாய் திறக்கும் நிலையிலேதான் எங்களுடைய சமுதாயம் நகர்ந்து கொண்டிருக்கின்றது. நீங்கள் அழகாக கூறுவீர்கள், எல்லானை எல்லாரும் வேண்டால் ஈன்றெடுத்த தாய் கூட வேண்டாள் என்று சொல்லப்படுகின்ற ஒரு விடயம் இங்கே பேசப்பட்டிருக்கின்றது. எல்லானை எல்லாரும் வேண்டால், உன்னுடைய மனைவி கூட வேண்டால், பொருள் இல்லாவிட்டால். ஆனால் அந்த பொருளை நீங்கள் எப்படி சேர்க்க வேண்டும், அந்த பொருள் இருந்தால்தான் எங்களுடைய வாழ்க்கை ஒரு ஒளிமயமான வாழ்க்கையாக அமையும் என்பதில் எந்த விதமான மாற்றுக்கருத்துக்கும் இடமில்லை என்பதை இந்த இடத்திலே சொல்லி வைக்க விரும்புகின்றேன். பாருங்கள், காதல் கூட காதல் இருந்தது, அந்த அன்பு இருந்தது. அந்த அன்பு எப்போது இருந்தது? உண்மையான அன்பு எங்கிருந்தது என்று சொன்ன ஒரு காலம் இருந்தது. நீதான் என்னுடைய உலகம் என்று சொல்லி உண்மையான காதல், உண்மையான அன்பு இருந்தது. ஆனால் இன்றைய காதல் எவ்வாறு இருக்கின்றது? வெறும் பொருளாதாரத்தை மாத்திரம் வைத்துக் கொண்டுதான் இன்றைய காதல் வாழ்க்கையும் குடும்ப வாழ்க்கையும் நகர்ந்து கொண்டிருக்கின்றது. இன்றைய கால பொருளாதாரத்தில் பாருங்கள், குடும்பத்திலே மனைவியும் கணவனும் வேலைக்கு செல்லாவிட்டால் குடும்ப வாழ்க்கை நகராது என்கின்ற நிலைதான் இருக்கின்றது. அந்த பொருளை சேர்க்க வேண்டும் என்பதற்காகவே, படிக்க வேண்டும் என்பதற்காகவே படிக்கிறார்களே ஒழிய, அந்த பொருளாதாரம் தான் இங்கு உயர்வாக பேசப்படுகின்ற விடயமாக காணப்படுகின்றது. நடுவர் ஐயா அவர்களே, காதலை பாருங்கள் நடுவர் ஐயா அவர்களே, அந்த ஒருத்தன் எழுதுகின்றான், சைக்கிளில் வந்தேன் ஹாய் என்றாள், மோட்டார் சைக்கிளில் வந்தேன் ஹலோ என்றாள், மாருதியில் வந்தேன் டார்லிங் என்றாள்,
அத்தனையும் வாடகை என்றேன், குட்பா என்றாள். இதான் இன்றைய காதல், இன்றைய வாழ்க்கை நடைமுறையாக இருக்கின்றது. இவற்றை எல்லாம் எங்களுடைய எதிரணியினர் புரிந்து கொள்ள வேண்டும். வருவார்கள், நிறைய பேசுவார்கள், நிறைவாக பேசுவார்களா என்றால் இல்லை. கலக்க பேசுவார்கள், கனதியாக பேசுவார்கள் இல்லை. அவர்களுக்கு கல்வி மட்டும்தான் போதும் என்றால் இன்று இவர்கள் கல்வி படித்துக் கொண்டே இருக்கலாம். பொருள் தேவையில்லை, பணம் தேவையில்லை, எங்களுக்கு கல்வி மட்டும்தான் போதும் என்ற நிலையிலே தான் அவர்கள் இருக்கின்றார்கள். ஆக இன்றைய உலகத்திலே ஒருவன் மிக உயர்ந்து சிறந்தவனாக இருக்க வேண்டும் என்றால் அவனுக்கு செல்வம்தான் மிக உயர்வாக இருக்கின்றது. அந்த செல்வத்தினால்தான் அவன் உயர்ந்து விளங்குவான். இந்த ஒரு மனிதன் இந்த சமுதாயத்தில் மகிழ்ச்சியாக உயர்வான ஸ்டேட்டஸை பெற்று தன்னுடைய உயரத்தை வளர்த்து கொண்டு இந்த சமூகத்தில் நிலை பெற வேண்டும் என்றால், இந்த சமூகத்தை தக்க வைக்க வேண்டும் என்றால், தன்னை இந்த சமூகத்தில் தக்க வைக்க வேண்டுமெனில் செல்வம் அவசியமாக இருக்கின்றது என்பதை எதிரணியினர் புரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு விடயத்தை முன்வைத்துக் கொண்டு என்னுடைய வாதத்தை நிறைவு கொண்டு வருகின்றேன். வாய்ப்புக்கு நன்றி. விடைபெறுகிறேன். வாழ்க்கையில் உயர்வு பெற தேவை செல்வமே என்கின்ற அணியின் முதலாவது பேச்சாளர் ஜீவானந்தம் அவர்கள் அட்டகாசமான ஒரு ஆரம்பத்தை தன்னுடைய அணிக்காக அவருடைய பாணியில் வழங்கி சென்றிருக்கின்றார். பொருளாதாரம் என்கின்ற நிலையிலே செல்வம். இன்றைய வாழ்க்கை சூழலில் பொருளாதாரம், பணம் இல்லை என்று சொன்னால் எதுவும் செய்ய முடியாது. அதுவும் குறிப்பாக எங்களுடைய நாட்டை பார்த்தால் அந்த தன்மை இன்றைக்கு ஒரு பகுதி உண்மையோ என்று எண்ண தோன்றுகின்றது. சாதாரணமாக தேங்காய்க்கு அமைச்சரவை வரைக்கும் விளக்கம் கொடுக்க வேண்டிய சூழலில் நாட்டில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இப்படியான ஒரு சூழலிலே இன்றைய பணம், பொருளாதார வாழ்க்கை என்பது எப்படி இருக்கும்? அதற்கு கல்வி என்கின்ற அந்த தன்மை நூடாகத்தான் பொருளை தேட வேண்டும் என்பது இல்லை. இன்றைக்கு பொருளாதாரத்திலே தான் அனைத்தும் தங்கியிருக்கின்றது. பணமென்றால் பிணமும் வாய் திறக்கும் என்கின்ற முதுமொழி இன்றைய காலத்துக்கு பொருத்தமாக இருக்கின்றது. கணவன் மனைவி என்று சொல்லி வீட்டில் இருக்கின்றவர்கள் வேலைக்கு செல்ல வேண்டும். மாறாக சில இடங்களிலே பிள்ளைகளையும் வேலைக்கு அனுப்ப வேண்டிய சூழ்நிலை. வெளிநாடுகளிலே இங்கே இருந்து போகின்றவர்கள் கேள்விப்பட்டிருப்போம். அவர்கள் இங்கே குடும்பத்துக்கு பணம் அனுப்ப வேண்டும் என்பதற்காக தங்களுடைய வேலைக்கு மேலதிகமாக மேலதிக வேலைகளில் எல்லாம் ஈடுபடுவார்களாம். கிட்டத்தட்ட இலங்கையிலும் அப்படித்தான். உத்தியோகங்கள், அலுவலகங்களில் வேலை செய்கின்றவர்கள் அதற்கு மேலதிகமாக பெண்களாக இருந்தால் வீட்டிலே அவர்களுக்குரியதான சில கலைத்துறை சம்பந்தமான வேலைகள், மேலதிகமாக துறைசார் வேலைகள் என்று சொல்லி இன்றைக்கு பொருளாதாரத்தை எந்த பக்கத்தாலே பெருக்கிக் கொள்வோம் என்று சொல்லி நாங்கள் துறைகளை தேடி அல்லது வழிகளை தேடி பொருள்களை பெருக்குவதற்கான நுட்பங்களை இன்றைக்கு தேடிக்கொண்டிருக்கின்றார்கள். அந்த அளவுக்கு பொருளினுடைய முக்கியத்துவம் நிறைவாக இருக்கின்றது. கணக்க பேசியிருக்கிறார், கனதியாக பேசியிருக்கிறாரா, நிறைய பேசியிருக்கிறார், நிறைவாக பேசியிருக்கிறாரா என்பதை எதிரணியினுடைய பேச்சை கொண்டுதான் நாங்கள் தீர்மானிக்க வேண்டி இருக்கின்றது. அந்த வகையிலே வாழ்க்கையில் உயர்வு பெறுவதற்கு அவசியமானது கல்வியே என்கின்ற அணியினுடைய முதன்மை பேச்சாளர் அந்த அணி சார்பான வாதத்தை ஆரம்பித்து வைப்பதற்கு வருகின்றார் சோகினா கிருபாகரன் அவர்கள். வாருங்கள். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்க. இங்கு நடுவன்மையை காக்கமர்ந்திருக்கும் நடுவ பெருந்தகைக்கும், என் தரப்பு நண்பனுக்கும், எதிர்த்தரப்பு சகோதரர்களுக்கும், டான் டிவி வாயிலாக எங்களோடு இணைந்திருக்கும் உறவுகள் அனைவருக்கும் எனது இந்நேர வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு நான் நேரடியாக இந்த பட்டிமன்ற தலைப்புக்குள்ளே நுழையலாம் என நினைக்கிறேன். எதிர்த்தரப்பு தலைவர் அவர்கள் வந்தார், கதைத்தார், கத்தி பேசினார். ஆனால் கனதியாக பேசினார் என்றால் இல்லை. இங்கே எங்களுக்கு தரப்பட்ட கேள்வி என்னவென்றால், வாழ்க்கையில் உயர்வு பெறுவதற்கு தேவை கல்வியா அல்லது செல்வமா? இந்த கல்வியா செல்வமா என்கின்ற போட்டி கோர்வையிலே நாங்கள் இங்கே வந்து செல்வம் வேண்டாம், எங்களுக்கு செல்வத்தை அனுபவிக்க விருப்பம் இல்லை என்று நாங்கள் ஒருவரும் வந்து கத்தவில்லை, சொல்லவில்லை. நாங்கள் அந்த செல்வத்தை எவ்வாறு அடைவது என்பதற்காக இந்த கல்வியை பயன்படுத்த போகின்றோம் என்பதுதான் எங்களது முதன்மை கோட்பாடாக இங்கே அமைய போகிறது. அதை அவர்கள் முதலாவதாக புரிந்து கொள்ள வேண்டும். இங்கே கல்வி என்று பார்க்கின்ற பொழுது நாங்கள் கல்வியை முதன்மைப்படுத்துவதற்கான காரணம் யாதெனில், கற்க கசடர கற்றவை கற்றவை நிற்க அதற்கு தக
என்று திருவள்ளுவர் கூறுகையில் கல்வி என்பது முதன்மை பொருளாக ஒரு வாழ்க்கையில் வந்து அறுவதற்கு முக்கிய காரணம் என்னவென்றால் கற்றோர்களுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. நீங்கள் பக்கத்து கோண்டாவில் 2 வளவு காணியும் ஒரு பெரிய சூப்பர் மார்க்கெட்டும் வச்சுக்கொண்டு ஒரு வருஷத்துக்கு ஒரு 10 கோடி உழைக்கிறீங்க போய் கனடாவில் போய் ஆனா நான் ஃபுட் சிட்டி வச்சிருக்கிறேன், மல்டி காம்ப்ளெக்ஸ் வச்சிருக்கிறேன், நானும் யாழ்ப்பாணத்துல பெரிய பணக்காரன் சொன்னா என்ன அவன் சொல்லுவானுண்டா அங்க இருக்கிற விளக்கமாத்து கட்டையால் அடிப்பான். அப்போ ராசா நீ யாழ்ப்பாணத்துல கடை வச்சிருக்கிற, நீ அங்க கோடீஸ்வரனா இருக்கிறனோ ஏற்றுக்கொள்கிறோம். செல்வம் என்பது ஒரு பொதுமைப்பாடுடையது. அந்த பொதுமைப்பாடு எவ்வாறு கொண்டாடப்பட வேண்டும் என்பது அந்த கொண்டாட்டத்தின் உட்புகுப்பு பொருளாக அமைவது என்னவென்றால் கல்வி. நாங்கள் இங்கே கல்வியை நாங்கள் பார்ப்பது எவ்வாறாக என்று பார்த்தால் நாங்கள் ஒருமனே ஒரு புத்தக பூச்சிகளாக, அதாவது கல்வி பாடத்திட்டத்தில் வருகின்ற கல்வியை கற்கின்ற பொழுதுதான் எங்களுக்கு அறிவு வருகிறது. அந்த அறிவின் மூலமாகத்தான் நாங்கள் செயற்படுகிறோம் என்கின்ற ஒரு மூட நம்பிக்கைகளுக்குள் நாங்கள் பூட்டப்பட்டிருக்கிறோம். அதாவது கல்வி என்பது யாதெனில் அது ஒரு படித்தல். அந்த படித்தல் என்பது தனிமனே பாட புத்தகங்களில் இருந்து வருவது அல்ல. எதிர்த்தரப்பு அடியினராக இருக்கட்டும் சரி, என் தரப்பு நண்பராக இருக்கட்டும் சரி, நாங்கள் இங்கே கல்வியை தவிர்த்து எங்களால் இயலக்கூடிய பண்பாக நாங்கள் கருதப்படுவது இந்த பேச்சு கலை. இந்த பேச்சு கலையும் கல்வியின் ஊடான ஒன்றாகத்தான் இங்கே கருதப்படுகிறதே தவிர நாங்கள் கல்வியை தனிமனே பாடசாலை கல்விக்குள் மாத்திரம் முடக்கிவிட முடியாது. அதற்காக அந்த முடக்கி விடுதல் என்பது தேவையும் இல்லாதது என்கின்றதை நான் முதலாவதாக ஆணித்தரமாக சொல்ல வேண்டும். நாங்கள் இன்று பலதரப்பட்ட அறிஞர்களை கொண்டாடி வருகிறோம். உதாரணத்துக்கு கார்ல் மார்க்ஸை சொல்ல போனால் கார்ல் மார்க்ஸ், அதே நேரத்தில் ஸ்பீவாக்கை சொல்லலாம், அதே நேரத்தில் அப்துல் கலாம், அதே தவிர மகாத்மா காந்தி அவர்களை கொண்டாடுவதற்கான காரணம் யாதெனில் அவர்கள் பெற்ற கல்வியின் அடையாளம். அந்த கல்வியானது எவ்வாறு அவர்களுக்கு உதவுகின்றது என்றால் ஒரு மனிதனை எவ்வாறு பார்க்க வேண்டும், ஒரு சமூகத்திற்கு என்ன தேவைப்படுகின்றது என்கின்ற அம்சங்களை அவர்கள் பட்டியற்படுத்தி அந்த தேவைக்கு ஏற்ற வண்ணமாக அவர்கள் விரிவுபடுத்துகின்றார்கள் என்றால் அதற்கான மூல காரணம் யாதாக இருக்கும் என்றால் கல்வி என்கின்றதை காணப்படுகிறது. நாங்கள் கல்வியை தனிமனை எவ்வாறு பார்க்க முடியாது என்று சொன்னோம் என்றால் நாங்கள் ஒரு அடிப்படை கோட்பாட்டு ரீதியாகவோ அதே நேரத்தில் ஒப்பீட்டு தன்மையுடையதாகவோ பார்க்க முடியாது. நாங்கள் வளர்ந்து வருகிற காலகட்டங்களில் இருந்தே பார்த்து கொண்டிருக்கிற விடயம், அவன் 96 மார்க்ஸ் எடுத்துட்டான், உனக்கும் அதே டியூஷன்ல தான் நீயும் போற, அதே காசு தான் கொடுக்கிறேன், உன்னாலே எடுக்க முடியல என்றது கல்வி இல்லை. நாங்கள் அவ்வாறான கல்வியையும் நாங்கள் சொல்ல வரவில்லை. அதே நேரத்தில் நான் எதிர்த்தரப்பு அண்ணா அவர்களுடன் கேட்க விரும்புகிறேன். அண்ணா அவர்கள் கூறியிருந்தார்கள், அவர் ஒரு ஆசிரியர் பணியில் இருந்து கொண்டு அவர்கள் எவ்வாறு சொல்வார்கள், செல்வம் தான் முக்கியம், அந்த செல்வத்திற்காகத்தான் நாங்கள் போராடுகிறோம், அந்த செல்வத்தை உழைப்பதற்கு உந்தித்ததற்கு காரணம் எது என்று கேட்டால் அங்கே கல்வியைத்தான் நான் கோடிட்டு காட்ட விரும்புகின்றேன். இங்கே கல்வி என்பது நாங்கள் கூற வேண்டிய விடயம் என்னவென்றால் கல்வி என்பது கொடுக்க கொடுக்க கூடுமே தவிர குறையாது. வள்ளுவர் அழகாக சொல்கிறார், அதாவது கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றவை என்று சொல்லி. இங்க எற்றவை என்று சொல்லப்படுகிறது என்ன பொருள் என்றால் அல்ல, அதாவது அழிவில்லா சிறந்த செல்வம் யாதெனில் நாங்கள் சொல்லப்படுகிறது இந்த கல்வி செல்வம் தான். அதாவது ஊர்களிலோ வீடுகளிலோ சொல்வார்கள், ஒரு தலைமுறையில் ஒரு பெண் பிள்ளையோ ஒரு பிள்ளை படித்தால் அந்த கல்வி 7 தலைமுறைகளுக்கும் கொண்டு சேர்க்கப்படும் என்று. அந்த கல்விக்கான காரணம் என்னவென்று பார்க்கிறீர்கள், செல்வம் என்றது இன்றைக்கு இருக்கும் நாளைக்கு கொண்டு செல்லப்படும், அல்லது பறிக்கப்பட்டு போடும், அல்லது நாங்கள் பகிர்ந்தே கொடுக்கப்பட்டிருப்போம். ஆனால் அந்த செல்வத்தை தாண்டிலும் எங்களோடு சேர்ந்து எங்களது அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கும் கொண்டு சேர்ப்பதற்கான ஒரே வழிமுறை இந்த கல்வியாக மாத்திரம்தான் இருக்கிறது. அதனாலேயே மற்றைய பொருட்கள், அதாவது பொருள், மண் அல்லது செல்வங்கள் ஒருவனுக்கு சிறந்த செல்வம் ஆகாது. ஒருவனுக்கு எவ்வாறான ஒரு படிப்பித்தல், ஒரு கல்வி என்கின்ற அறிவு அவனுக்கு புகிர்த்தப்படுகிறதோ அந்த கல்வி அறிவின் மூலம் தான் அவன் தன்னை மாத்திரமல்ல, தனது சமுதாயத்தை மாத்திரமல்ல, அந்த ஒட்டுமொத்த உலகத்தையே அவனால் மாற்ற முடிகிறது. உதாரணத்துக்கு நாங்கள் பட்டியல் போட்டு கூற முடிகின்றது, இந்த உலகத்திலே நாங்கள் செல்வந்தர் பட்டியலை பார்க்கின்ற பொழுது அந்த செல்வந்தராக இருக்கிற எலான் மஸ்க் கூட நாங்கள் எவ்வாறாக பார்க்க முடியும் என்றால் ஒரு கல்வியாளனாக செல்வந்தராக வந்ததாகத்தான் நாங்கள் பார்க்க முடியுமே தவிர அவர் ஒரு செல்வந்தனாக காட்டப்படவோ அல்லது கோடிட்டு காட்டப்படவோ முடியாது. ஏனென்றால் அவரது கல்வி கூட அவர் ஒரு பாடசாலைக்கு அனுப்பப்பட்டு எடுக்கப்பட்டதோ அல்லது கல்வி கற்கப்பட்ட மாணவனோ அல்ல.
தானாக படித்து தனக்கான அறிவாற்றலை தானே விருத்தி செய்து தனக்கான ஒரு அடையாளத்தை பிறப்பித்திருக்கிறார் என்றால் அதற்கான ஊடகம் கல்வி. அந்த கல்வியின் மூலம் தான் கிடைத்தது அந்த செல்வம். அந்த செல்வத்தின் மூலமாகத்தான் விருத்தி செய்யப்படுகிறது எது என்று கேட்டால் அதே கல்வியும் அதே அறிவும். ஆகையால் கல்வி என்பது தனிமனே என்ன செய்யப்பட வேண்டும் என்றால் தனிமனே ஒரு எல்லைப்படுத்தப்பட்ட ஒன்றாக காணப்படக்கூடாது, அதே நேரத்தில் காணப்படவும் தேவையில்லை. இலங்கையை எடுத்து நோக்கினோமானால் இலங்கையில் கல்வி என்பது இலவசம். வேறு வேறு நாடுகளில் போய் பாருங்கள், கல்விக்காக எவ்வளவு அவர்கள் கொட்டுகிறார்கள், செலவழிக்கிறார்கள் என்று. இந்த நாட்டில் கல்விக்கான தேவை இருக்கிறது, கல்வியை இலவசமாக்குகிறார்கள் என்பதற்கான காரணம் என்னவென்றால் ஒவ்வொரு குடிமகனும் ஒவ்வொரு குடிமகளும் தனக்கான தேவையை, தனக்கான அறிவை, தனது சுய தேவையை பூர்த்தி செய்ய வேண்டிய ஒன்று தாகத்தினை தீர்க்க வேண்டும் என்பதற்காகத்தான். அண்ணா சொல்லி இருந்தார், ஆவர்த்தன அட்டவணையை படித்துவிட்டு ஹாய் ஹலோ லில்லி பியூட்டி பென்ஸ்கார் என்றெல்லாம் அதிகமாக கதைத்து விட்டு சென்று விட்டார். அண்ணா, நான் முதலாவதாக சொல்ல வேண்டும் என்னவென்றால் காதலிப்பதற்கும் இங்கு அறிவு தேவை. அந்த போனையோ அல்லது அந்த மோட்டார் சைக்கிளை கடன் வாங்குவதற்கோ அல்லது அதை ஓட்டி பார்ப்பதற்கு கூட தேவை அறிவுதான். அந்த அறிவு எங்கிருந்து வருகிறது என்றால் கல்வி அறிவிலிருந்து தான் வருகிறது என்று நான் நினைக்கிறேன். அதுதான் உண்மையும் கூட. ஆகவே இந்த கல்வி என்றது தனிமனே ஒரு பண்புக்கு மாத்திரமல்ல, ஒரு மனிதர்களுக்கு மாத்திரமல்ல, அல்லது ஒரு பக்கத்தில் மட்டும் எல்லைப்படுத்தப்பட்டது அல்ல. செல்வம் என்பது எப்பொழுதுமே கல்வியின் ஊடாகத்தான் வரும். கல்வி சிறக்க சிறக்க அந்த செல்வமும் சிறக்கத்தான் செய்கிறது. அந்த செல்வம் தனிமனே தனிப்பட்ட ரீதியாக செலவிடப்படக்கூடாது. அது பகிர்ந்தளிக்கப்பட வேண்டிய செல்வமாக நான் கருதப்படுகிறேன். அந்த செல்வமாகத்தான் நான் கல்வியையும் பார்க்கிறேன். அதே நேரத்தில் அந்த கல்வியும் செல்வமும் ஒன்றாகத்தான் இணைந்திருக்கிறது என்று கூறுகிறேன். ஆதலால் நானோ எனது அணி நண்பனோ செல்வத்திற்கு எதிரானவர்கள் அல்ல. ஆகையால் நான் எப்பொழுதும் சொல்வது, கல்வியை பெரிய பெருமானங்களாக்குங்கள், பகிர்ந்து கொடுங்கள். அந்த கல்வியின் மூலம்தான் ஒவ்வொருவரும் தங்களை தாங்களே சுதந்திரமாக நினைக்க முடியும், சுதந்திரத்தை அடைய முடியும் என்று வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க்கையில் உயர்வு தேவையானது கல்வியே என்கின்ற அணியினுடைய முதலாவது பேச்சாளர் சோகினா அவர்கள் கற்க கசடு அற என்கின்ற வள்ளுவன் வாக்குடன் ஆரம்பித்திருந்தார். கசடு அற கல்வி கற்றால் வாழ்க்கையில் செல்வத்துக்கு என்ன தேடுவதற்கு எதற்குமே தடையில்லை. அந்த தடையில்லா நிலையிலே மனிதனை வாழ வைப்பது எதுவோ அதுவே கல்வி என்று சொல்லிக்கொண்டு தன்னுடைய வாதத்தை தொடர்ந்து கொண்டு நடத்தி இருக்கின்றார். கற்றோனுக்கு சென்றடமெல்லாம் சிறப்பு, உண்மைதான். காசிருப்பவனை அவனை சார்ந்திருப்பவர்கள் ஊரார்கள் அறிந்து கொள்வார்கள், ஆனால் படித்தவனை பார்போற்றும். சில உதாரணங்களை சொன்னார், நாங்களும் உண்மையாக ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். இன்றைக்கும் அங்கே மறைந்தும் மறவாது பல நூற்றாண்டுகள் தாண்டியும் எங்கள் தமிழ் புலவர்கள், உலகப் புலவர்கள், உலக அறிஞர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்று சொல்லி சொன்னால் அவர்களுடைய கல்விதான் அதற்கு அடையாளம். ஆனால் 1900 ஆண்டிலே செல்வந்தராக இருந்தவர் யார் என்று சொல்லி கேட்டால் எங்களுக்கு தெரியாது. ஏன் 2000 ஆண்டிலே செல்வந்தவராக இருந்தவர் யார் என்று சொல்லி கேட்டால் எங்களுக்கு தெரியாது. இன்றைய யதார்த்த சூழலிலே செல்வத்தை தேடி வைத்திருப்பவன் அந்த வேளையிலே அங்கே அடையாளப்படுத்தப்பட்டாலும் அங்கே காலம் கடந்தும் மறைந்தும் மறையா வாழ்வு அல்லது இரவா வாழ்வு என்கின்ற நிலையிலே ஒருவனை வாழ வைக்கின்ற சிறப்பு கல்விக்குரியது. வாழக்கல் என்கின்ற அந்த ஒற்றை வார்த்தை அதற்குரியதான தனித்துவமான அடையாளமாக மிளிர்ந்து கொண்டிருக்கின்றது. அங்கே செல்வத்தை தேடிக்கொள்வதற்கான ஒரு அடிப்படை அல்லது இன்றைக்கு உலகளாவிய ரீதியிலே செல்வந்தர்களாக இருக்கின்றவர்களும் அந்த செல்வத்தை தேடுவதற்கு அவர்களுக்கு ஏதோ ஒரு விதமான கல்வி, அவர்கள் நூலறிவு இல்லாதவர்களாக இருக்கலாம், அதே நேரம் அவர்களுக்குரிய அனுபவ கல்வி அந்த செல்வத்தை வளர்த்து கொள்வதற்குரிய வழியை கற்றுக் கொடுத்திருக்கின்றது. அதனால் தான் அவர்கள் செல்வந்தர்களாக இருக்கிறார்கள் என்பதாகவும் தன்னுடைய வாதத்தை அங்கே சொல்லி சென்றிருக்கிறார், கூறி சென்றிருக்கின்றார். இந்த நிலையிலே பார்க்கின்ற பொழுது கல்வி மட்டும் இருந்தால் போதும் என்று சொல்லி நாங்கள் யோசித்தாலும் அவர் தானும் அதை சொல்லியிருக்கின்றார், இல்லை செல்வம் தேவைதான், ஆனாலும் அந்த செல்வத்துக்கான வழிகாட்டலும் கல்விதான் எங்களுக்கு சொல்லித் தருகின்றது, காட்டித் தருகின்றது என்பதாக அவருடைய வாதத்தினுடைய முழுமை இருக்கின்றது. இந்த நிலையிலே வாழ்க்கையின் உயர்வு பெற தேவையானது செல்வமே. அந்த செல்வமே கல்விக்கும் வழிகாட்டி என்று என்னுடைய அணித்தலைமை சொல்லி இருக்கிறார். நீங்கள் மாற்றுக் கருத்தை முன்வைத்தாலும் அங்கே செல்வமே அவசியமானது என்பதை என்னுடைய வாதத்தினால் உங்களுக்கு சொல்லுகிறேன், விளங்காவிடில் கேளுங்கள் என்று சொல்லி எதிரணிக்கு சொல்லிக் கொடுப்பதற்கு வருகின்றார் தெல்லிப்பளை பிரதேச செயலகத்தினுடைய அபிவிருத்தி உத்தியோகத்தர் செல்வதி அம்மா.
தென்றலிலே பிறந்து தென் பொதிகையிலே தவழ்ந்து சங்கத்திலே வளர்ந்த என் நன்னை தமிழுக்கு சிறந்தாழ்த்தி டான் தொலைக்காட்சியினூடாக உங்களை தரிசிப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய பட்டிமன்றத்துக்கு தலைமை வகித்துக் கொண்டிருக்கின்ற நடுவ பெருந்தகை அவர்களே, என் தரப்பு நண்பனே, எதிர்த்தரப்பு சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் எனது இந்நேர வணக்கங்கள். நாங்கள் இன்று ஒரு நல்ல தலைப்பிலே இங்கே வாதிட வந்திருக்கின்றோம். நடுவர் அவர்களே, வாழ்க்கையில் உயர்வு பெற தேவை செல்வமா கல்வியா? சரி, கல்வியா செல்வமா? நீங்களே சொல்லிவிட்டீர்கள் நடுவ பெருந்தகை அவர்களே. கல்வியா செல்வமா வீரமா என்கின்ற விவாதத்தில் கல்வியா செல்வமா என்று எடுத்து கதைக்க வந்திருக்கின்றோம் என்று. இங்கே எதிர்த்தரப்புவாதிகள் கல்வியை கொடுத்தாலும் பேசுவார்கள், வீரத்தை கொடுத்தாலும் பேசுவார்கள். ஏனென்றால் அவர்கள் இருவரும் திருமணமாகாதவர்கள். நடுவர் பெருந்தகை அவர்களே, அதை நீங்கள் குறித்து கொள்ளுங்கள். திருமணமாக இருந்தால் இவர்கள் நிச்சயமாக செல்வத்திற்கு தான் மார்த்தட்டி கதைத்திருப்பார்கள். இவர்கள் தங்களது பெற்றோர்களுடைய சம்பாத்தியமான செல்வத்தில் வாழ்ந்து கொண்டு கல்விதான் முக்கியம், கல்விதான் முக்கியம் என்று கொடி கட்டி பேச வந்திருக்கின்றார்கள். இன்னும் ஒருவர் பேசுவதற்கு தயாராக வேறு இருக்கிறார், வந்து பேசட்டும். ஆனால் நடந்தவை பெருந்தகை அவர்களே, இவர்கள் இருவரையும் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். கல்வியை கற்பவரை மட்டும் இவர்கள் திருமணம் செய்தால் இவர்கள் திருமணத்தில் நான் போய் கேட்பேன், நீங்கள் உழைக்கின்ற செல்வந்தனை ஏன் கட்டி இருக்கின்றீர்கள் என்று நான் நிச்சயமாக கேட்பேன். நடந்தவர்களே, நடுவர் பெருந்தகை அவர்களை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். இங்கே கேட்ட கேள்வி என்ன? நாங்கள் இருவர் மட்டும் பேசவில்லை, எதிர்த்தரப்பு தலைவியும் எங்களுக்காக பேசி அமர்ந்திருக்கின்றார். அவரையும் எங்கள் கட்சியில் சேர்த்து விடுங்கள். நடுவர் பெருந்தகை அவர்களே, கல்வியுடன் சேர்ந்த செல்வமும் அவசியமாம். அவாக்கு அதை விட்டு கொடுக்கவும் மனமில்லை. என்ன கதைக்கிறீங்க? நான் ஆக்ரோகமாக பேசுபவள், நான் அதை மறுக்கவில்லை. ஆனால் இன்று அந்த ஆக்ரோஷம் எனக்கு வரவில்லை. ஏனென்றால் நகைச்சுவையாக பேசிவிட்டு, கேலித்தனமாக பேசிவிட்டு தாங்கள் ஏதோ சாதித்த தன்மையில் மிடுக்குடன் சிரித்தபடி அமர்ந்திருக்கிறார்கள். நடுவர் பெருந்தகை அவர்களே, ஒரே ஒரு கேள்வி கேட்கின்றேன் நான். என்ன கேள்வி தெரியுமா? ஆத்துக்குள்ளே நின்று அரோகரா அரோகரா என்று கும்பிட்டாலும் சோத்துக்குள்ள தெரிவான் சொக்கநாதன் என்று ஒரு பழமொழி இருக்கின்றது. நடுவர் பெருந்தகை அவர்களே, அந்த சோறு கல்வியை நாங்க இருந்து படிச்சு கொண்டு இருந்தா எங்களுக்கு பக்கத்துல வந்து இருக்குமா? நாங்கள் அதை எடுத்து சாப்பிடுவோமா? என்ன கதை பிதற்றுகிறார்கள்? உயர்வு என்பது வளர்ச்சியில் இருந்து, வாழ்க்கையில் இருந்து, படிமானத்தில் இருந்து, தொழிலில் இருந்து அத்தனையிலும் செல்வாக்கு செலுத்துவதுதான் உயர்ச்சி. நடுவர் அவர்களே, சின்ன வயதிலே என் பிறந்ததில் இருந்து நான் வளர்ந்து இப்பொழுது பெரிய ஒரு உருவமாகி இருக்கின்றேன். என்னுடைய தாயும் தந்தையும் என்னை அருகிலே இருத்தி பிள்ளை, அரோகரா, வணக்கம், திருச்சின்னம்பலம், திருக்குறள், பழமொழி 400, முதுமொழி காஞ்சி எல்லாத்தையும் சொல்லிக்கொண்டே இரண்டா நான் அப்படியே வளர்ந்து வந்துருவேனா? என்ன நடுவர் அவர்களே, வாழ்க்கைக்கு கல்வி அவசியம்தான், நான் அதை மறுக்கவில்லை. ஆனால் உயர்வுக்கு எது அவசியம் என்றால் செல்வம் தான் அவசியம் என்பதை நான் ஆணித்தனமாக கூறுவேன். நடுவர் பெருந்தகை அவர்களே, இவர்கள் எல்லாம் ஏன் கல்வி கற்கின்றார்கள் என்று நினைக்கிறீர்கள்? அதிலும் எதிர்த்தரப்பு தலைவி அவர்கள் சட்டத்தரணி வேறு. ஏன் எங்களை மாதிரி ஆட்சி எடுத்துட்டு டீச்சரா போயிருக்கலாமே? என்னத்துக்கு நீங்கள் சட்டத்துறணியாகவும் வைத்தியராகவும் இன்ஜினியராகவும் வர வேண்டும்? எங்கே சம்பளம் அதிகமாக இருக்கிறதோ அந்த கல்வியை நாடி படித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். ஆனால் கேட்டால் செல்வம் தேவை இல்லையா? உயர்வுக்கு கல்விதான் தேவையா? பாருங்கள் நடுவர் பெருந்தகை அவர்களே, என்ன அப்பட்டமான போய். மனிதனின் அடிப்படை தேவை எவை நடுவர் அவர்களே? உணவு, உடை, உறையுள். ஏன் கல்வி என்கின்ற ஒரு பதத்தை சேர்க்கவில்லை அங்கே? கல்வி என்பது அறிவுக்காக, நீங்கள் சொல்லும்படி செல்வத்தை சேர்ப்பதற்கான அறிவா? ஒரு மனிதன் பகுத்தறிவாக வாழ்வதற்கே கல்வி அவசியம். அந்தக்காகத்தான் ஐயா கல்வியை வைத்திருக்கிறார். நீங்கள் என்னடா உயர்ச்சிக்கு அவசியம் கல்வி, உயர்ச்சிக்கு கல்வி அவசியம் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் கல்வியாளர்களை காட்டினீர்கள், நான் மறக்கவில்லை. தோமஸ் அல்வா எடிசன் எந்த பல்கலைக்கழகத்தில் பட்டம் எடுத்தார்? அவருடைய செல்வம் தான் அவரை ஒரு விஞ்ஞானியாக மாற்றியது. அவருடைய தாயின் அன்பின் காரணமாக இருந்த அத்தனை செல்வத்தையும் அவருக்காக செலவழித்தாள் அந்த தாய். இங்கே செல்வம் முக்கியம் இல்லையா? அந்த செல்வத்தின் காரணத்தால் கிடைத்ததுதான் உங்களுக்கு கல்வி. நடுவர் பெருந்தகை அவர்களே, திருக்குறளை எல்லாம் காட்டினார்கள். ஏன் திருவள்ளுவர் செல்வத்துக்காக எழுதிய திருக்குறள்களை இவர்கள் கற்க தவறிவிட்டார்களா? நீங்கள் சொல்ல இல்லானே இல்லாலும் வேண்டாம், ஒப்புக்கொள்ளவில்லை. அதிலே இன்னொரு அடியை வள்ளுவன் வைக்கின்றான். செல்லாது அவன் வாய்ச்சொல் எங்க போய் கதைச்சாலும் எடுபடாதையா, கல்விக்கு மதிப்பே இல்லைன்னுட்டான். பேருந்து என்ன கதைக்கிறீங்க?
உயர்வுக்கு செல்வம் இல்லாவிட்டால் எதுவுமே இல்லை என்று சொன்னான். அது மட்டுமா, பணம் பந்தியிலே குணம் குப்பையிலே நடுவர் அவர்களே. அது மட்டுமல்ல, இன்றைய பொருளாதார நெருக்கடியில் நாங்கள் உயர்வு பெறுவதற்கு காசே தான் கடவுளப்பா. அந்த கடவுளுக்கும் இது தெரியும் அப்பா. இந்த நிலைமையில நாங்கள் இலங்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நீங்கள் உயர்வுக்கு வெளிநாட்டுக்காரரை கலக்கின்றீர்கள். ஏன்? வெளிநாட்டு மாப்பிள்ளைகள் எல்லாம் டாக்டராகவும் இன்ஜினியராகவும் இருக்கிறார்களா? இங்கே மெத்த படித்த பிள்ளைகள் எல்லாம் வெளிநாடு என்றவுடன் கல்யாணம் கட்டுகிறார்கள். வெளிநாட்டுல என்ன வேலை என்று கேட்கணுமா? கொக்குவில்லைன்னு நாங்க சொல்லலாமா? மாப்பிள்ளை பாக்கிய நடுவரவர்களே, மாப்பிள்ளை கொக்குவில்லைன்னு சொல்லலாமா? என்ன தொழில் என்று நீங்கள் உள்ளூர்ல கேட்குறீங்க. அதே வெளிநாட்டுல கட்டி கொடுத்தா என்ன தொழில் என்று கேட்கிறீங்க. மாப்பிள்ளை வெளிநாடு, அவர் அங்க பிரேக் கழுவினா என்ன, கூட்டினா என்ன செய்த என்ன, மாப்பிள்ளை வெளிநாடு. அங்க கல்வியா முக்கியம், வாழ்க்கையின் உயர்வுக்கு செல்வம் முக்கியம். குறித்து கொள்ளுங்கள் நடுவர் அவர்களே, குறித்து கொள்ளுங்கள். அது மட்டுமல்ல, இப்பொழுது சொன்னார் நடுவ பெருந்தகை அவர்களே, எதிர்த்தரப்பு தலைவி அவர்கள் சொன்னார், படிப்பதற்கு கல்வி இலவசமா. என்னுடைய நண்பி வெறும் அந்த பிள்ளைக்கு ஆனா கூட சொல்ல தெரியாது, நேசரி. உங்கள் பாணியில் சொல்ல போனால் ஆரம்ப கல்வி. அந்த பிள்ளைக்கு களஞ்சிய காப்பு அரை காசு எவ்வளவு கட்டினால் தெரியுமா? 15,000 ரூபாய். நான் வெலவெலத்து போனேன். என்னடி என்று கேட்டால், அந்த நேசரி பிள்ளைக்கு ஒரு வருஷ சிலவு பேன, பெஞ்சில், கொப்பி, அலிரேசர், அது துளைக்கிறது, முறிக்கிறது, உடைக்கிறது, சகலத்துக்குமான காசு 15,000 முற்பணம் கட்ட வேண்டும். எங்கே தெரியுமா? சிறுவர்கள். நீங்க சொல்லுவீங்களே நேசரி. இங்க உயர்கல்வி எல்லாம் சும்மா அப்படியே கொண்டே விட்டோன்னே டக்கு டக்குன்னு படிச்சு வந்துருவினோம். அங்க போய் நின்று 2 திருக்குறளையும் 2 கம்பராமாயணத்தையும் பாடினா எல்லா டீச்சர்ஸ் மேரும் ஃப்ரீயா கிளாஸ் எடுத்து விடுவினோம். எல்லாருமே ஃப்ரீயா கதைக்க விடுவினோம். சாப்பாடு மேலே ஃப்ரீயா வரும். ஏன்னா இவே உழைக்கிறேல தானே, அம்மா அப்பாண்ட காசுல வாழ்றோம். அப்பாவே கல்வியை பற்றி தான் கதைப்பினோம். நடுவ பெருந்தகை அவர்களே, கல்வியாளர்கள் என்று காட்டினார்களே, நாங்கள் உயர்வாகவும் பெருமையாகவும் பேசுகின்ற கல்வி காவியங்கள் அனைத்தும் செல்வந்தன் ஒருவனது உதவி இல்லாமல் எங்களுக்கு கிடைக்கவில்லை. அதற்கு நல்ல ஒரு எடுத்துக்காட்டாக எங்களது கம்பன் திகழ்கின்றான். கம்பனுக்கு உதவிய சடையப்ப வள்ளன் செல்வந்தன் அழிந்து விட்டான். ஆனால் அவன் கொடுத்த செல்வத்தால் தான் கல்வியான கம்பராமாயணம் இன்று வரை எங்களிடம் ஊடுருவுகின்றது. இதைவிட என்ன வேண்டும்? கருவிலிருந்து கல்லறை செல்லும் வரை சில்லறை இல்லாத வாழ்வு சிதறி விடும் ஐயா என்று, சில்லறைதான் இந்த வாழ்வின் உயர்வுக்கு காரணம் என்று கூறி என்னுடைய விவாதத்தை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். வாழ்க்கைக்கு உயர்வு பெற தேவை செல்வமே என்கின்ற அணியினுடைய பேச்சாளர் செல்வதி அம்மா அவர்கள் செல்வத்தை சாடி இங்கே சீன வெடிகளை முழக்கி சென்றிருக்கின்றார். எனக்கு ஒரு சந்தேகம், செல்வத்தை பற்றி கதைப்பதற்கு திருமணம் செய்திருக்க வேண்டும் என்பது இன்றைக்கு தான் எனக்கும் தெரியுது. சில காலம் அந்த தகுதி கொஞ்சம் தினம் எனக்கு வந்ததை இட்டு சந்தோஷம் அடைகிறேன். அதை தாண்டி அவர்களுடைய திருமண வாழ்க்கை எப்படி இருக்க போகின்றது என்பதை, கல்வியையா செல்வத்தையா தேடப் போகிறார்கள் என்பதை பார்க்கத்தான் போகிறேன் என்றார். நல்ல காலம், மொய் வாங்கித்தான் திருமணம் செய்கிறார்களா இல்லையா என்பதை பார்க்கத்தான் போகிறேன் என்பதை சொல்லாமல் விட்டுவிட்டார். நிறைய விடயங்களை பேசி சென்றிருக்கின்றார். செல்வம் இன்றைய வாழ்க்கையிலே உயர்விலே தீர்மானிக்கின்றது. அதில் இன்னும் ஒரு உயர்வை அவர் சொன்னார். குழந்தையாயிருந்து பெரியவராய் வந்து உயர்வதற்கு, உருவமாற்ற தோற்றத்துக்கு கல்வி எங்கே தேவைப்படுகின்றது? சாப்பாடு இருந்தால் காணும் தானே, சாப்பாட்டுக்கு என்ன வேண்டும்? காசு வேண்டும் என்ற நிலையிலே சாதாரண ஒரு உருவ உயர்நிலையிலிருந்து வாழ்க்கையினுடைய உயரத்துக்கு கொண்டு செல்லுகின்ற மாத வருமானம், சம்பளம், உழைப்பு, உயர்ச்சி, இந்த பக்கங்களிலே பயணித்துக் கொண்டிருக்கின்றார்கள். கல்வியை நாடுகின்ற கல்வியலாளர்கள் என்று சொல்லுகின்றவர்களும் இன்றைக்கு அதில் நிலையாயில்லை. தங்களுடைய தீர்க்கமான முடிவுகளை எடுக்க முடியாதவர்களாக தடுமாறுகின்றார்கள். நாங்கள் யதார்த்தத்தினுடைய வழிபாட்டு எங்களுடைய பிரதேசத்திலே ஒரு மண்டபத்துக்கு பெயர் வைப்பதிலேயே இன்றைக்கு வள்ளுவர் அல்லல் பட்டு கொண்டிருக்கின்றார். அந்த பெருந்தகையார் சொல்லியிருக்கின்றார், எண்ணித் துணிக கர்மம் துணிந்தபின் எண்ணுவதென்பது இழுக்கு என்று சொன்னதையும் மறந்து அவரை வைத்து படாத பாடுபடுத்தி கொண்டிருக்கின்றார்கள். இப்படியான ஒரு சூழ்நிலையிலே இன்றைய கல்வியலாளர்கள் என்று சொல்லுகின்ற சமுதாயம் அங்கே பயணித்துக் கொண்டிருக்கின்ற சூழலிலே காசேதான் கடவுள், காசு இல்லாமல் நாங்கள் இன்றைக்கு
வாழ முடியாது என்கின்ற சூழல் இன்றைக்கு நிலவிக் கொண்டிருக்கின்றது. காசு, பணம், துட்டு, மணி இதை தவிர வேறு எதுவும் இல்லை என்ற நிலையிலே பிள்ளையை முன்பிள்ளை பருவத்திலே அந்த பிள்ளைக்கான கல்வியை கொடுப்பதில் இருந்து ஒரு பிள்ளையை வளர்த்தெடுக்கின்ற வரைக்கும் அங்கே கல்வியை பெற்றுக் கொடுக்கின்ற தேடலில் இருந்து செல்வத்தினுடைய அவசியம். ஆகவே உயர்வுக்கு செல்வந்தான் அடிப்படை என்பதாக அவர் முழங்கி சென்றிருக்கின்றார். இந்த முழக்கத்துக்கு எப்படி பதில் கொடுக்க போகின்றார் கனகசூரியன் கவிதரன் அவர்கள் என்பதை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். வாழ்க்கையின் உயர்ச்சிக்கு தேவை கல்வியே என்கின்ற அணியினுடைய 2வது பேச்சாளர் யாழ் பல்கலைக்கழகத்தினுடைய வரலாற்றுத்துறை மாணவன் கனகசூரியன் கவிதரன் அவர்கள் வருகின்றார். வாருங்கள். சூரிய தேசத்தின் மின்மினி பூச்சியாய் அன்னை தமிழே உன்னை அடியொற்றி வணங்குகின்றேன். நடுவர் அவர்களே, என் சக பேச்சாளர்களே, எதிர்த்தரப்பு பேச்சாளர்களே, டான் டிவி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய இந்த பட்டிமன்றத்திலே நடுவர் அவர்களே, ஒரு அருமையான விஷயத்தில் நாங்கள் இங்கே வாதம் செய்து கொண்டிருக்கின்றோம். வாழ்க்கையில் உயர்வு பெற தேவை கல்வியா செல்வமா என்கின்ற தலைப்பின் அடிப்படையில் நாங்கள் இங்கே விவாதம் செய்து கொண்டிருக்கின்றோம். முதலாவது பேச்சாளர் வருகின்றார், 2வது பேச்சாளர் வருகின்றார். அருமையாக மிக பட்டார் 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 ஏதோ அந்த குட்டி வெடிக்கிற மாதிரி வடி என்று வெடிச்சு தோறு பெரிய ஒரு அட்டகாசமா போய் கொண்டிருக்கு. அதுவும் அக்கா வந்தாவே சொல்லவே தேவையில்லை, வேற லெவலப்பா. அக்கா வேற லெவல். இன்றைய இந்த அவைக்களத்திலே நடுவர் அவர்களே, வாழ்க்கையில் உயர்வு பெற தேவை கல்வியா என்ற அடிப்படையில் நாங்கள் இங்கே வாதம் செய்ய வந்துள்ளோம். அதில் எதிர்த்தரப்பில் மிகவும் அழகாக கூறியிருந்தார்கள். இந்த வாழ்க்கையில் இடம் தேவை என்று சொன்னால் செல்வம் தேவையாமல் சொல்லி கூறியிருந்தார்கள் நடுவர் அவர்களே. ஏன் கல்வி தேவை? நீங்கள் இன்றைக்கு நீங்கள் ஒரு இடத்துக்கு நீங்க போக போறீங்க என்று சொன்னா, அந்த இடத்துல நீங்கள் ஒரு பணத்தை நீங்கள் செலவு செய்ய போறீங்க என்று சொன்னா, கல்வி அறிவு இல்லை என்று சொன்னால் நீங்கள் அந்த பணத்தினை எவ்வாறு நீங்கள் செலவு செய்வீர்கள்? சும்மா இந்த காசை விசுக்கி கொண்டிருப்பீர்கள். அப்ப நீங்கள் பணத்தை நீங்கள் செலவு செய்ய வேண்டும் என்றால் நீங்கள் அங்கே உங்களுக்கு கல்வி அறிவுதான் தேவையான ஒன்றாக இருக்கின்றது. 4 புருடார்த்தங்கள் பற்றி சொல்லியிருந்தார். அறம், பொருள், இன்பம், வீடு என்று சொல்லி அழகாக சொல்லியிருந்தார்கள். அறத்தின் வழியில் பொருளை ஈட்ட வேண்டும் என்று அழகாக கூறியிருந்தார்கள். அந்த அறத்துக்கு எது தேவை? ஒரு மனிதனுக்கு அறம் தேவை என்றால் அதற்கு எது தேவை? அதற்கு கல்வி தேவையப்பா. அதுதான் நாங்க இங்க சொல்ல வாரோம். ஒரு மனிதன் வாழ்க்கையில உயரணும் என்று சொன்னா, அவனுக்கு அறம் இருக்கணும் என்று சொன்னா, அவனுக்கு குணம் இருக்கணும் என்று சொன்னா, அவனுக்கு சிறந்த ஒரு கல்வி அறிவு இருக்கணும். நான் பெரிய ஒரு பணக்காரன் என்று சொல்லி நான் சொல்லிட்டு போகலாம், என்னிட்ட பணம் இருக்குதுன்னு நான் சொல்லிட்டு போகலாம், நான் சொல்லி மாறுதட்டலாம். ஆனா உங்கள்கிட்ட உனக்கு அறிவிருக்கான்ற ஒரு வார்த்தை உங்கள்கிட்ட கேட்கின்ற பொழுது உங்களுடைய முகத்துல என்ன மாற்றம் ஏற்படும் என்றதான் நாங்க இந்த இடத்துல கேட்கிறோம். அதுக்குத்தானப்பா தேவை கல்வி. மிகவும் அழகாக அக்கா அழகாக சொல்லியிருந்தால், பெற்றோரின் சம்பாத்தியத்தில் நாங்கள் கல்வி கற்கிறோம் என்று கூறியிருந்தார். அக்கா இன்றைக்கு திருமணமாகி ஒரு வேலையில் இருக்கின்றார், அது நல்ல விஷயம். ஆனால் அதே அக்கா திருமணம் ஆகிறதுக்கு முதல் இப்போ ஒரு அரசாங்க வேலையில் இருப்பதற்கு முதல் அவ ஒரு பட்டப்படிப்பு படிக்கிறான் என்று சொன்னால், அவ யாருடைய நடுவரில் இல்லையா படித்தவா? யாருடைய காசில் அவ படித்தவா? யாருடைய காசில் அவ படித்தவா? அவாவும் பெற்றோருடைய காசில் தானே படித்திருப்பா. இன்று அவ அரசாங்க வேலையில் இருந்து அவ பணத்தை ஈட்ட வேண்டும் என்று சொன்னால் உங்களுக்கு இங்கே எது தேவையாக இருக்கின்றது? இங்கே கல்விதான் தேவையாக இருக்கின்றது. நீங்கள் வாழ்க்கையில் உயர்ந்து நிற்கிறீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு எது தேவையாக இருக்கின்றது? கல்விதான் தேவையாக இருக்கின்றது. பாட்டெல்லாம் அழகாக பாடியிருந்தாக்கா. இந்த ஏதோ ஒன்று சொல்லியிருந்தார்கள், பணம் இருந்தால் புணமும் அனுப்பி ஆடும். நடுவர்கள் நீங்க கண்டனீங்க, அந்த இங்கே செத்த வீட்டில் பணம் அந்த சில வசதியான வீடுகள்னு சொன்னா பேண்ட் அடிச்சு மேளம் அடிச்சு அதை பற்றி ஒரு இதா போய்கொண்டு இருக்கும். அப்படி நினைக்கிற புணமும் மொழிம்பி ஆடுதாங்க. எனக்கும் தெரியல தான், ஆனா அக்கா பார்த்துருக்கா போல, அக்கா நல்லா பார்த்துருக்கா போல இருக்குது. அடுத்தது நடுவர் அவர்களே, இந்த வாழ்க்கையில நீங்கள் செல்வம் தான் அவசியம்னு சொல்றீங்க, கல்வி அவசியமானது ஒன்று என்றதை நாங்கள் இந்த இடத்திலே நாங்கள் அழகாக சொல்கிறோம். இந்த இடத்துல நடுவர் கூட இப்ப நடுவர் நாங்கள் இந்த இடத்துல டான் பட்டிமன்றம் இந்த இடத்தில் நாங்கள் செய்கிறோம் என்று சொன்னால், ஒரு சிறந்த நடுவரை நாங்கள் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், அவர் கம்பனையும் கண்ணதாசனையும் வைரமுத்துவையும் படித்து ஒரு சிறந்த நடுவர் என்ற வழியால் தான்
நாங்கள் இங்கே அவரை அமர்த்தி வைத்து 2 தலைப்பின் அடிப்படையில் வாதம் செய்து கொண்டிருக்கின்றோம். அவர் ஒரு செல்வந்தராக இருந்து அறிவில்லாதவராக இருந்திருந்தால் நாங்கள் இந்த இடத்தில் வாதம் செய்திருப்போமா? சொல்லுங்கள் அண்ணா, சொல்லுங்கள் அக்கா. அப்ப நாங்கள் இந்த இடத்தில் வந்து நடுவராக இருக்கணும் என்று சொன்னால் கூட, இல்லாட்டிக்கு நாங்கள் இந்த உலகில் ஒரு நல்ல இடத்தில் இருக்கணும் என்றால் கூட, எனக்கு பணத்தினை விட நான் கல்வி அறிவில் உயர்ந்தவனாக இருக்க வேண்டும் என்றதைத்தான் நாங்கள் இந்த இடத்தில் ஆணித்தனமாக கூறுகின்றோம். நான் படிக்கிறேன், நான் நன்றாக படித்திருக்கிறேன் சொன்னால் நாங்கள் வயது போக 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 நாங்கள் எங்களுடைய படிப்பினுடைய மட்டங்கள் வந்து அதிகரித்து கொண்டு போகும் நடுவர் அவர்களே. BA, MA, MPhil, PhD சொல்லி எங்களுடைய படிப்புகள் வந்து வயசு போக 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 எங்களுடைய வாழ்க்கையும் வந்து உயர்ந்து கொண்டு போகும். ஆனா நான் செல்வந்தனாக இருக்கிறேன் என்று சொல்லி போட்டு என்னோட 10 கோடி பணம் இருக்குது, என்னோட 20 கோடி பணம் இருக்குதுன்னு சொல்லுவாரு. இப்ப என்னோட ஒரு பட்டம் இருக்குன்னு சொன்னா என்னுடைய பெயருக்கு பின்னுக்கு வந்து நான் அந்த பட்டத்தை வந்து அழகாக அதை நாம் வந்து மார்தட்டி போட்டு அந்த பட்டத்தை வந்து நாங்கள் அதில் பதிவு செய்ய முடியும். ஆனால் இவர்கள் வந்து என்னிடம் 10 கோடி பணம் இருக்குது, நான் பெரிய செல்வந்தனாக இருக்கிறேன் சொல்லி போட்டு அவருடைய பணத்தை அவர்களுடைய பெயருக்கு பின்னால் அந்த பெயரை பொறித்தால் அவர்களுடைய வீடுகள் இவர்களுடைய வீடுகளில் நடுவர் அவர்களே கல்வன் தான் போய் நிற்பான். இவர்களுடைய வீடுகளில் கல்வன் தான் போய் நிற்பான் என்றதை நான் இந்த இடத்தில் கூறியிருக்கின்றேன். அடுத்த வள்ளுவர் அழகாக சொல்லுகின்றார், கல்வியினுடைய சிறப்பை வந்து வள்ளுவர் அழகாக சொல்லுகின்றார். கண்ணுடையவர் என்பவர் கற்றோர், முகத்திரண்டு புண்ணுடையார் கல்லாதவர். வள்ளுவர் அழகாக சொல்லுகின்றார். கல்வியின் ஒரு சிறப்பினை வந்து அழகாக சொல்லுகின்றார். அதாவது வந்து என்ன, ஒரு கல்வி கல்லாதவர்கள் வந்து கண்ணிருந்தாலும் கூட அவர்கள் கண்ணில்லாதவர்களாகத்தான் இருப்பார்கள், குருடர்களாகத்தான் இருப்பார்கள். அப்ப இன்றைய காலத்துல வந்து கல்வியுடையவனாக இருக்கணும் என்று கல்வியுடையவனாக இருக்கணும் என்று அன்றே வள்ளுவர் வந்து கணித்திருக்கிறார் என்பதனை இந்த இடத்தில் நாங்கள் வந்து ஆணித்தரமாக கூறியிருக்கின்றோம். அடுத்து எந்த செல்வம் வந்தாலும் கல்வி செல்வம் மிகவும் மேலானது. அவர்கள் கல்வி செல்வம் மேலானது என்று சொல்லி அன்றைய காலத்திலே அது கூறப்பட்டிருக்குது. இந்த அருந்தொகை இலக்கியத்திலே மிகவும் அழகாக கூறப்பட்டிருக்கின்றது. பிச்சை புவினும் கற்கை நன்றே என்று அங்கே அழகாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. இங்கே இந்த நர்சரிக்கு வந்து அக்கா கூறியிருந்தார் 15,000 ரூபாய் காசு செலவழிக்க வேண்டியிருக்கிறதாம் சொல்லி அவர் கூறியிருந்தார். ஆனால் அன்றைய காலத்திலே எமது இலக்கியங்களில் வந்து அங்கு அழகாக கூறப்பட்டிருக்கின்றது, நீ எந்த செல்வத்தினை நீ இழந்தாலும், நீ பிச்சை எடுத்தாலும், நீ கல்வியினை கற்க வேண்டும் என்று அங்கே ஆழமாக அழகாக வந்து கூறப்பட்டிருக்கின்றது என்பதனை இந்த இடத்தில் நாங்கள் கூறிக்கொள்கின்றோம். கல்வியில் தாழ்ந்தவர்கள் வந்து எவருமே இல்லை நடுவர் அவர்களே. கல்வியை கற்றவர்கள் வந்து உயர்ந்துதான் செல்கின்றார்கள். இன்று போற்றுகின்ற அப்துல் கலாமாக இருந்தாலும் சரி, சுவாமி விவேகானந்தராக இருந்தாலும் சரி, கல்பனா சவுலாவாக இருந்தாலும் சரி, இன்று அவர்கள் சிறுவயது முதலே கல்வியில் சிறந்தவர்களாக இருந்தவரியால் தான் இன்றைய காலத்திலும் அவர்கள் போற்றுகின்ற கல்விமான்களாக காணப்படுகின்றார்கள். அது ஆழமாக கூற விளைகின்றேன் இந்த இடத்திலே வந்து. இவ்வாறாக இன்றைய காலப்பகுதியிலும் சரி, அன்றைய காலத்திலேயும் சரி, ஒரு மனிதன் வாழ்க்கையில் உயர வேண்டும் என்று சொன்னால் கல்வியா செல்வமா என்று பார்க்கின்ற பொழுது கல்வியே ஒரு மனிதனுக்கு அடிப்படையாக இருக்க வேண்டும் என்பதனை இந்த இடத்தில் ஆணித்தரமாக கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. வாழ்க்கையின் உயர்ச்சிக்கு தேவையானது கல்விதான் என்கின்றான் என்னுடைய பேச்சாளர் கவிதரன் அவர்கள். இளம் பேச்சாளர். பட்டிமன்ற தொடரிலே தொலைக்காட்சிக்காக தன்னுடைய முதலாவது பட்டிமன்றத்தை இன்றைய இந்த அரங்கிலே நிகழ்த்தி இருப்பவர். ஆனாலும் அனுபவ பேச்சாளர் போல அழகாக பேசியிருக்கின்றார். செலவு செய்கின்ற வழியை செல்வந்தனுக்கு கற்றுக் கொடுப்பதற்கு கல்வி வேண்டும். உண்மையாக ஒரு அனுபவமான ஒரு விடயம். ஒரு சிறு பிள்ளை நான் நேரடியாக கண்ட விடயம். அந்த பிள்ளையினுடைய கையிலே காசை கொடுத்தால் 11-12 வயது, ஆனால் காசினுடைய பெறுமதி தெரியாது. 20 ரூபாயை 50 ரூபாய் என்றும் 50 ரூபாயை 10 ரூபாய் என்றும் இப்படியாக ஒரு பணத்தினுடைய பெறுமதி அறியாதவர்களும் சமூகத்தில் இருக்கின்றார்கள். அதை கற்றுக் கொடுப்பதற்கும் அது ஒரு அனுபவ கல்வி வாழ்க்கையிலே தேவை. காசை சேர்த்து வைத்திருந்தால் மட்டும் முடியாது. தந்தை சேர்த்து வைத்த செலவை செலவு செய்கின்ற வழி அறியாமல் தொலைத்துவிட்டு வறுமையில் வாடிய பிள்ளைகள் எத்தனையோ பேர் இருக்கின்றார்கள் வாழ்க்கையிலே. ஆகவே செலவுக்கான வழியை கல்வி கொற்றை கொடுக்கின்றது. ஒழுக்கமான வாழ்க்கை, ஒழுக்கம் விழுப்பம் தரலால் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் என்று வள்ளுவன் சொல்வது போல மனிதன் மனிதனாக வாழ்வதற்கு கற்றுக் கொடுக்கின்ற முறையிலே கல்வி. அறம்பொருள் இன்பம் வீட்டிலே அத்தனையும் போதிப்பது கல்வி என்று சொல்லி சென்றிருக்கின்றார். தொழிலுக்கான அடிப்படை. இன்றைக்கு நாங்கள் ஒரு வேலை வாய்ப்புக்கு போக வேண்டுமாக இருந்தால் அந்த வேலையிலே கேட்கின்ற உங்களிடம் எவ்வளவு காசு இருக்கின்றது, சொத்து இருக்கின்றது என்கின்ற விவரத்தை நாடுவது இல்லை. உங்களிடம் இருக்கின்ற தகமை என்ன, உங்களிடம் இருக்கின்ற கல்வி தகமை என்ன, ஆற்றல் என்ன, அனுபவம் என்ன என்பதைத்தான் கேள்வியாக கேட்கின்றார்கள். ஆகவே இவை அங்கே கல்வியினுடைய அவசியத்தை எங்களுக்கு கற்றுத்தருகின்றன.
கண்ணுடையவர் என்போர் கற்றோர் என்று சொல்லுகின்ற வள்ளுவனுடைய வாக்குப்படி நாங்கள் பார்த்தாலும் அதனுடைய மெய்ப்பிப்பு உண்மையாகின்றது என்பதாக தன்னுடைய வாதத்தை அங்கே நிறைவு செய்திருக்கின்றார். இப்பொழுது நாங்கள் தொகுப்புரைக்குள் நுழைய இருக்கின்றோம். இரண்டு பக்கமும் தங்கள் தரப்பு வாதங்களை அழகாக அருமையாக தங்களுக்கான தனித்துவமான பாணியிலே மிகச் சிறப்பாக முன்வைத்திருக்கின்றார்கள். இவர்களுடைய வழியிலே நின்று பார்க்கின்ற பொழுது கல்வி அழியா செல்வம், அது நிலையானது, அந்த கல்விதான் அனைத்துக்கும் காரணமாகின்றது, செல்வத்தை தேடுவதற்குரிய பாதையாக கல்வி இருக்கின்றது என்பதும் ஏற்றுக்கொள்ளக்கூடியது. இங்கே செல்வந்தான் என்ற அணியில் வாதிட்டவர்களுடைய கருத்தின்படி இன்றைய பொருளாதார போக்கு, பொருளாதார வளமில்லை என்றால் வாழ முடியாது, கற்றலுக்கான தேடலுக்கும் கல்வி அங்கே செல்வம் என்பது தேவையாக இருக்கின்றது. நாளாந்த எங்களுடைய அன்றாட வாழ்க்கையிலே உணவு உடை உறையில் அந்த அவற்றை பெற்றுக்கொள்வதற்கு செல்வம் என்பது அவசியம். அது இல்லாமல் எங்களுடைய வாழ்க்கையை கொண்டு நடத்த முடியாது. அங்கே பொருளை நம்பித்தான் இந்த பிறப்பு வாழ்வு என்கின்றன கட்டமைக்கப்பட்டிருக்கின்றன, திட்டமிடப்பட்டிருக்கின்றன என்ற பாதையில் நாங்கள் பார்க்கின்ற பொழுது ஒரு சமூகத்திலே ஒரு அங்கீகாரம், மதிப்பு என்பன பணத்தை வைத்து தீர்மானிக்கப்படுகின்றது என்கின்ற இவர்களுடைய வாதமும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாகத்தான் இருக்கின்றது. இந்த நிலையிலே இந்த இரண்டு பக்கமும் வைத்து நாங்கள் ஒப்பு நோக்குகின்ற பொழுது கல்வி கற்பதற்கு பணம் அவசியம், பணம் தேடுவதற்கு கல்வி அவசியம். இந்த இரண்டுமே ஒன்றில் ஒன்று தங்கி இருக்கின்றது. கண்ணுடையவர் என்போர் கற்றோர் என்பது வள்ளுவன் வாக்கு. இன்றைய பொருளாதார போக்கிலே நாங்கள் பார்த்தால் இந்த கல்வி செல்வமாகிய இரண்டுமே எங்களுடைய இரண்டு கண்கள் போன்றது. இரண்டையுமே நாங்கள் தவிர்க்க முடியாத ஒன்றாக இருக்கின்றது. அப்ப இரண்டு கண்ணும் ஒன்றா என்று கேட்டால் ஒன்றுதான். அப்ப இரண்டிலும் வேறுபாடு இல்லையா என்று கேட்டால் இருக்கின்றது. என்ன வேறுபாடு? கல்வி கண்ணப்ப நாயனாருடைய கண் போன்றது. அது நாங்கள் எடுத்து கொடுக்கின்ற பொழுது இல்லாமல் போவது போல இருந்தாலும் அங்கே சிவனருளால் மீண்டும் கிடைத்தது போன்று அது எங்களுக்கு இருந்ததை விட சிறப்பாக பெருகி கொண்டிருக்கும். அதனுடைய ஆற்றல், பார்வை கோணம், விருத்தி என்பது கூடிக்கொண்டே போய்கொண்டிருக்கும். அப்ப செல்வம் எங்களுடைய சாதாரண கண் போன்றது. இன்றைக்கு இயல்பான பார்வையில் இருக்கின்றவன் காலப்போக்கிலே கண்ணாடி பாவிக்கின்றான். இல்லை, பார்வை தெரியவில்லை, மங்கிவிட்டது என்று சொல்லி அதற்கு சத்திர சிகிச்சை செய்கின்றான். என்ன செய்தாலும் அந்த பார்வையை மீளப்பெற முடிவதில்லை. அது போற போக்கிலே குறைந்து கொண்டுதான் போய்கொண்டிருக்கின்றது. இரண்டும் கண் தான். அப்ப கண்ணில்லாதவர்கள் சமூகத்தில் பிழைக்க முடியாதா என்ற ஒரு கேள்வி கேட்டால் பிழைத்துக் கொள்ளுகின்றார்கள். அவர்களுக்கு அடுத்த வழி இருக்கின்றது, துணை ஒன்று இருக்கின்றது. அவர்கள் ஊன்றுகோலையோ அவர்களுடைய பழக்கத்தையோ வைத்து சமூகத்திலே பிழைத்துக் கொள்ளுகின்றார்கள். கல்வி இல்லாதவனும் சமூகத்திலே வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றான், கல்வி அறிவு இல்லாதவனும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றான், செல்வம் இல்லாதவனும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றான். இன்றைக்கு எத்தனை பொருளாதார பிரச்சனைகளுக்குள்ளும் வாழ வழியற்ற அல்லது பொருளற்ற நிலையிலே நெற்கதியிலே இருக்கின்றவர்களுக்கும் ஏதோ ஒருவருடைய உதவி அங்கே ஊன்றுகோலாக கிடைத்தவர்களுடைய அன்றாட வாழ்க்கையை சீவனோபாயத்தை ஓட்டிக் கொண்டிருக்கின்றார்கள். இங்கே பேசப்பட்டது போல பாடசாலை கல்வி உனக்கு இந்த ஏட்டுக்கல்வி ஒத்து வராது, உனக்கு படிப்பு தருவராது என்று எடிசனை போல கலைக்கப்பட்ட எத்தனையோ எடிசன்கள் இன்றைக்கு வாழ்க்கையிலே ஏதோ ஒரு நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அதற்கு ஒரு அன்னை கிடைத்தார், ஆசிரியர் ஆனார், குருவானார், செலவழித்தார், வழிபடுத்தினார், ஏற்றுக்கொள்கிறோம். இன்றைக்கு இவர்களுக்கு அப்படி ஒருவர் இல்லாவிட்டாலும் அவர்கள் தங்களுக்கான தனித்துறையிலே ஏதோ ஒன்றை தங்களுக்கான இலட்சியத்தை ஏகலவீன்களாக சமூகத்திலே சாதித்து காட்டிக் கொண்டிருக்கின்றார்கள். கல்வி செல்வம் என்கின்ற இந்த இரண்டையும் தாண்டியதான அவர்களுக்கு இருக்கின்ற தனிப்பட்ட ஆளுமை அவர்களை வளர்த்து கொண்டு இந்த இரண்டையும் தேட வைக்கின்றது. அமெரிக்காவிலே ஒரு தமிழனை அங்கே சமூகம் எதிர்கொள்ளுகின்ற வகையிலே பேச செய்த சுவாமி விபுலானந்தராகவும் இருக்கலாம். இன்றைக்கு சமூக வலைத்தளங்களை கட்டியாளுகின்ற சுந்தர் பிச்சையாகவும் இருக்கலாம். ஏதோ ஒரு வகையிலே கல்வி அவர்களுக்கான அடிப்படையை கொடுத்து சமூகத்திலே நின்று நிலைக்க செய்திருக்கின்றது. இந்த கல்வியின் வழியிலே தேடிய செல்வம் அவர்களுக்கான அடையாளத்தை சமூகத்திலே கொடுத்து அவர்களை சமூகத்திலே அங்கே பல அறப்பணிகளை நின்று நிலைத்து செய்ய வைத்திருக்கின்றது. சேர் பொன் ராமநாதனை ஆங்கிலேயர்களே சேர் என்று அங்கே அழைக்கின்ற அளவுக்கு அங்கே வைத்திருந்தது கல்வி என்றால் அந்த கல்வியினூடாக பெற்ற செல்வம் இன்றும் தமிழையும் சைவத்தையும் எங்களுடைய நாட்டிலே நின்று நிறுத்துகின்ற பேசுகின்ற அளவுக்கு அதை எங்களுக்கு கட்டி காத்து அடுத்த நிலைக்கு எடுத்து செல்லுகின்றது. ஒருவனுடைய வாழ்க்கையின் விருத்தி, அதிகாரம்,
வாழ்க்கை தரம், சமூக அடையாளம் என்கின்ற இந்த 4 நிலையிலும் இந்த கல்வி, செல்வம் என்கின்ற இரண்டினுடைய படிநிலைகளும் செல்வாக்கு செலுத்துகின்றன. அவன் அறிவில்லாமல் செல்வத்தை சரியாக செலவழிக்கவும் முடியாது, அங்கே செல்வம் இல்லாமல் கல்வியை பெற்றுக்கொள்ளவும் முடியாது என்பதுதான் இன்றைய சூழலினுடைய யதார்த்தம். வாழ்க்கையிலே தன்னை வளர்த்து, அது உடல் வளர்ச்சியாக இருக்கலாம், அறிவு வளர்ச்சியாக இருக்கலாம், செல்வ வளர்ச்சியாக இருக்கலாம், தன்னை விடுத்தி செய்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்வதற்கு சமூகத்திலே அதிகாரம் மிக்க ஒருவனாக, மதிப்பு மிக்க ஒருவனாக தன்னை அடையாளப்படுத்திக் கொள்ள வேண்டுமா? செல்வமும் வழி இருக்கின்றது, கல்வியும் வழி இருக்கின்றது. படித்தவன் தொழில்நிலை படிப்பினூடாக அடையாளப்படுத்துகின்றான். சமூகத்திலே செல்வத்திலே உழைத்து அங்கே உயர்வு பெற்றவன், அதனால் அங்கே சமூகத்திலே மதிக்கப்படுகின்றான். இன்றைய விழாக்களிலே அநேக கௌரவ விருந்தினர்கள் செல்வம் படைத்தவர்கள். அங்கே வாழ்க்கையினுடைய தரத்தை தீர்மானிக்கின்றதாகவும் இந்த கல்வி இருக்கின்றது. இவர்கள் சொன்னது போல பெயர்களுக்கு பின்னால் இருக்கின்ற பட்டங்களாக இருக்கலாம், அவர்களுக்கு கிடைக்கின்ற வேலைகளாக இருக்கலாம், கல்வி தராதரத்தை வைத்து அது அங்கே தீர்மானிக்கப்படுகின்றது. இது நாங்கள் சாதாரணமாக எல்லோரும் அறிந்த விடயம். ஒருவன் பெறுகின்ற கல்வி நிலையிலே அவனுக்கு கிடைக்கின்ற வேலையினுடைய தன்மை, கிடைக்கின்ற சம்பளத்தினுடைய தன்மை எல்லாமே கல்வியை கொண்டு தீர்மானிக்கப்படுகின்றது. செல்வம் அவன் எப்படி வாழப்போகின்றான் என்கின்ற வாழ்க்கை தராதரத்தை தீர்மானிக்கின்றது. அங்கே சாதாரண பொருளாதார நிலையிலே வாழ்கின்றவன் மெனங்கொண்டது மாளிகை என்று சொல்லி அங்கே கூளை குடித்து கஞ்சியை குடித்து செல்வ வாழ்க்கையை வாழ்கின்றான். பணம் வசதி படைத்தவன் உயர்நிலை வாழ்க்கையை தன்னுடைய செல்வ வசதிக்கு அனுபவிக்கின்றான். அது அவனுடைய வாழ்க்கை தராதரம். சமூகத்திலே நான் யார் என்கின்ற அடையாளம், இந்த அடையாளம் வாழுகின்ற வாழ்க்கையிலே கல்வியும் செல்லமும் கொடுத்தாலும், கல்வி நாங்கள் ஏற்கனவே கூறியது போல ஒருபடி மேலே சென்று வாழ்ந்து மறைந்த பின்னரும் அங்கே அவனுடைய பெயர் நின்று நிலைப்பதற்குரிய அடையாளத்தை கல்வி அங்கே அடையாளமாக கற்றுக் கொடுக்க, அந்த செல்வமும் அவர் அந்த வைத்திருக்கின்ற செல்வத்தை பயன்படுத்துகின்ற முறையிலே, இந்த சமூகத்துக்கு அவர் ஆற்றியிருக்கின்ற பணியை எடுத்து காட்டுகின்ற முறையிலே இன்று நிலைத்திருக்கின்றது. இவர்கள் சொன்னது போல கம்பன் பெயர் இருக்கும் வரைக்கும் சடையப்ப வள்ளலினுடைய பெயர் அடியாது. கம்பராமாயணத்தில் ஒவ்வொரு 1000வது பாடல் சடையப்ப வள்ளலுக்காக கம்பர் அமைத்தார் என்று சொல்லி சொன்னால், ராமனுடைய பட்டாபிஷேகத்திலே முடிசூட்டு விழாவிலே சடையப்ப வள்ளலுடைய பரம்பரையில் வந்தவர்கள் அங்கே முடியெடுத்து கொடுத்தார்கள் என்பதை கம்பராமாயணத்திலே கம்பர் சொல்லி சென்றிருக்கிறார் என்று சொல்லி சொன்னால், அவரிடம் இருந்த செல்வம் சரியான வழியிலே பயன்படுத்தப்பட்டதனுடைய அடையாளம் அது. இன்று நாங்கள் எங்களுடைய அரசர்களுடைய வழிமுறையிலே பேசுகின்ற இத்தனை ஆலயங்கள், அவர்கள் செய்த சமூக பணிகள் இன்றைக்கும் பேசப்படுகின்றது என்று சொன்னால், அவர்கள் செல்வத்தை சரியான வழியிலே பயன்படுத்தியதனுடைய அடையாளம் அது. ஆக இன்றைய இந்த வாழ்க்கையில் நாங்கள் பொருள், அதே நேரம் கல்வி என்கின்ற இந்த 2 பாத பயணத்திலே பொருள், செல்வம் என்பது அங்கே பொருள் வளத்தை தாண்டி அங்கே எல்லோரையும் சேர்த்து இணைத்து ஒன்றித்து பயணிப்பது என்கின்ற பாதையிலே அதை இணைத்து கொண்டு கல்வி, செல்வம் என்கின்ற 2ஐயும் தராசின் சமதட்டுக்களாக்கி எங்களுடைய 2 கண்களாக்கி நாங்கள் கொண்டு ஒரே பாதையில் நேரிய நோக்குடன் சமுதாய சிந்தனையை மனதில் இருத்தி நாங்கள் பயணிப்போமாக இருந்தால், ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு என்கின்ற சிந்தனைக்கு அமைய இணைந்த சமூகமாக எல்லோரும் மலர்ச்சியும் ஒழுக்கமும் செழிப்பும் மிக்க வாழ்க்கையை வாழ முடியும் என கூறி இந்த பட்டிமண்டபத்தை நிறைவுக்கு கொண்டு வருகின்றோம். நன்றி, வணக்கம்.